மதுரையில் நடந்த ஒரு அக்ஷய பாத்திர அற்புதம். ஒரு சமயம் மதுரையில் ஒரு ஏழை சிவபக்தை இருந்தாங்க. அவங்க கிட்ட அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா. எல்லாரும் சாமிக்கு அன்னதானம் செஞ்சாங்க. அந்த பக்தை சொக்கநாதர் கிட்ட போய் அழுதாங்க. கடவுளே, எல்லாரும் உனக்கு அன்னதானம் தராங்க. ஆனா உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லையே. அவங்களோட பக்தியை கண்ட சிவன் ஒரு சாதாரண சிவனடியார் வேஷம் போட்டார். கையில் ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டார். அவர் நேரா சிவனடியார்களையே பிடிக்காத ஒரு பணக்கார வியாபாரி வீட்டுக்கு போனார். அந்த ஏழை பக்தைக்காக நான் பிச்சை கேட்கிறேன்னு சொன்னார். வியாபாரிக்கு கோபம் தலைக்கேறியது. பிச்சை கேட்கிறியான்னு கத்திட்டே கையில் இருந்த படியால் சிவனடியார் தலையில் ஓங்கி அடிச்சான். சிவன் அந்த படியையும் அதில் ஒட்டியிருந்த கொஞ்ச அரிசியையும் தன் திருவோட்டில் பிடித்துக் கொண்டார். அதை நேரா அந்த ஏழை பக்தையிடம் கொடுத்தார். அடுத்த கணம் அற்புதம் நிகழ்ந்தது. அந்த பக்தை அந்த ஒரு படி அரிசியை வைத்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. எடுக்க எடுக்க அந்த அரிசி குறையவே இல்ல. மொத்த மதுரை நகரமே சாப்பிடும் அளவுக்கு அந்த ஒரு படி அரிசி அக்ஷய பாத்திரம் போல பெருகிக் கொண்டே இருந்தது. பக்தியோட பசிக்காக அந்த சொக்கநாதனே பிச்சை எடுத்தும் அடி வாங்கியும் அமுதம் தருவான். இதுதான் திருவிளையாடல்.